ஸ்டாலின் சார், உங்களை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு ஐயா. ஏன்னா காலையில போயிட்டு அவரு இருக்கிற கல்யாண மண்டபத்துல 10 மணிக்கு அவரு பேசுறாரு, போனாத்துறாரு. இப்ப நீங்க இணைப்பு மீட்டுன்னு இப்ப நீங்க போனாத்துறீங்க. ஆனா ஒரு 60 வருஷம் கட்சியே ஒரு சிங்கிள் ஆள்ல அந்த ஆள் ஆட்டி விட்டாரா இல்லையா? நீங்க அவரை பேசுறதே கிடையாது அந்த ஆள் வாய் திறந்து. நீங்க அவரை பத்தி பேச இருக்கிற டைமே இல்லை. நைட்ல தூங்குறீங்களா தூங்கலையான்னு கூட தெரியல. நீங்க இப்படிதான் ஏற்கனவே உங்க ஐட்டிங்க பேசி பேசி பேசியே அந்த ஆளை சிஎம் ஆகி இப்போ உட்கார வச்சிட்டாங்க. இப்ப நீங்க பேசி பேசியே அவர் பர்மனன்ட் சிஎம் ஆக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க மக்கள் மனசுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. நிஜமா கிரவுண்ட் லெவல்ல இல்ல. ஆனா உங்க 200 ஊப்பிங்கள்ட்ட நீங்க இருக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பொதுமக்கள்கிட்ட 95% இல்ல. ஏன்னா அவ்வளோ ஊழல் நடந்திருக்குது உங்க ஆட்சியில. அதை நீங்க கண்டிக்கவே இல்லை. மக்களை மதிக்கல. உங்க அமைச்சர்லாம் கொடுத்த மரியாதை அவ்வளோ. இது தெரியாத 26 பேசுறீங்க. இது தெரியாத அவர் 45 நாள் தான் ஆகுது. நீங்க 90 மீட்டிங் போட்டிருக்கீங்க. மக்கள் நினைக்கிறது ஏன்டா இவ்வளோ டார்ச்சர் அந்த மனுஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. உங்க மனசுல என்ன தெரியுங்களா? 35% தான் அங்க இருக்குது, மிச்சம் 65% வெளில இருக்குது. நம்ம ஒன்னு சேர்ந்து அதிமுக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்க ஆட்சி பிடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. அதுதான் முட்டாள்தனம். உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள மூல அறிவு அவ்வளவுதான். கலைஞர் சார் அப்படி பண்ணலையே. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது 30% தான், மிச்சம் 70% வெளில தானே இருந்துச்சு. அவர் 3 ஃபீல்டு காத்திருந்து தான் அப்புறமா சிஎம் ஆனாரு. அதுதான் புத்திசாலி அறிவு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப கலைச்சிட்டு நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம். அது கனவுல கூட நடக்காது சார். ஏன்னா அதிமுக இருக்கிறவங்களும் திமுக இருக்கிறவங்களும் 70% கிடையாது. உங்க கட்சி சேர்ந்தவங்க ஒரு 40% தான், 2 பேரும் சேர்ந்து. இன்னும் 25% வெளியில மக்கள், பொதுமக்கள். அந்த மக்கள் தெளிவாயிடும். ஏன்னா சாம்பார் கறி குழம்பு ஒன்னா திங்க முடியாதுல்ல.